வணக்கம் நண்பர்களே. சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கக்கூடிய விருந்தினர் இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு ஆளுமை, மிராஜ் 2000 MiG-21 அப்படின்னு நம்முடைய போர் விமானங்களை இயக்கியவர், குடியரசுத் தலைவர் பதக்கம் உள்ளிட்ட முக்கியமான அங்கீகாரங்களை பெற்றவர் திரு வினோத் அவர்கள். குரூப் கேப்டனாக இருந்து ஓய்வு பெற்ற திரு வினோத் நம்மோட இணைகிறாங்க. சார் வணக்கம். வணக்கம். F-47 அதுதான் இன்னைக்கு உலகம் முழுக்க பேசப்படக்கூடியதாக மாறி இருக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, போயிங் நிறுவனத்துக்கு அதுக்கான ஒரு உற்பத்திக்கான அங்கீகாரத்தை கொடுத்துருக்குறோன்னு. இந்த F-47 தான் இப்போதைக்கு ரொம்ப உலகின் அதிநவீன தொழில்நுட்பம் வாய்ந்த போர் விமானமாக இருக்கும்னு அவர் குறிப்பிட்றாரு. 6வது தலைமுறை விமானம்ங்கிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? இந்த 6th ஜென்ரேஷன் அப்படிங்கிறது என்ன? இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? 5வது தலைமுறை போர் விமானங்களில் ஆப்ஷனலி பைலட்டட் டெக்னாலஜி கிடையாது. சொல்லப்போனால் ஒரு ருட்டீன் மிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் பைலட் போகணுன்னு தேவையில்லை இந்த 6வது தலைமுறை விமானத்தில். 5வது தலைமுறை விமானத்திலும் அதுக்கு முன்னால் உள்ள தலைமுறையான விமானத்திலும் நான் ஓட்டி கொண்டிருந்த விமானங்கள் MiG-21, மிராஜ் 2000, அதில் பைலட் இருந்து தான் ஆகணும். இது ஆப்ஷனலி பைலட்டட். 6th ஜென்ரேஷன் ஆப்ஷனலி பைலட்டட். 1வது. 2வது இது கன்ஃபார்ம் கிடையாது. ஆனால் 6th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஒரு ஒலியோட 3-5 மடங்கு வேகத்தில் போகும். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ வேகத்தில் போனால் எனிமி ஏவுகணைகள் அது இந்த ஏரோப்ளைனை ஷூட் ஆன் பண்ண முடியாது. எனிமி ரடார்கள், எனிமியோடைய மின்னணி தந்திரங்கள், இதுக்கெல்லாம் ஒரு குருடாக்கப்படுகின்ற ஒரு டெக்னாலஜி அதில் இருக்கும். ஸோ இந்த 2 டெக்னாலஜி தான் ஒரு கேம் சேஞ்சிங் டெக்னாலஜின்னு சொல்ல முடியும். இன்னொரு டெக்னாலஜின்னா மல்டி டொமைன் கட்டளை மற்றும் கட்டுப்பாடு, MDC2ன்னுவாங்க. ஸோ மல்டி டொமைன் கட்டளை மற்றும் கட்டுப்பாடு இதில் இன்பில்ட் 5th ஜென்ரேஷன் 4th ஜென்ரேஷன் ஃபைட்டரில் இன்பில்ட் கிடையாது. அது எக்ஸ்டர்னலி MDC2 ஒரு சுச்சுவேஷனில் அது ஆப்ரேட் பண்ண முடியும். ஆனால் இதில் இன்பில்ட். அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்லணுன்னா, இந்த ஆண்ட்ஸு, எறும்புகளை பார்த்தா, எறும்புகள் சிங்கிள் எறும்பாக இருந்தாலும் ஒரு கட்டுப்பாடோட ஒரு கட்டளையை அதை ஏற்பாடு பண்ணி போகும். ஆமாம். அந்த மாதிரி ஒரு ஸ்வாமா, ஒரு ஹைவ் பிரெயின் மாதிரி இது ஒரு இந்த ஏர் வார்ஃபேரில் யூஸ் ஆக முடியும். ஸோ மல்டி டொமைன், அந்த ஒரு மல்டி டொமைன்ன்ற வேர்டு இட் செல்ஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். அது நம்மளுக்கு புரியணும். ஏன்னா இது போர் விமானம் மட்டுமல்ல, இது ஆர்மிக்கும் நேவிக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஐஎஸ்ஆர்னா உள்ளுறவு துறை, கண்காணிப்பு, உளவு பார்த்தல், இதெல்லாம் ஒரு இன்டிகிரேட்டடாக ஒரு ஏரோப்ளேனில் இருக்கும். அதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதை வச்சு இவங்க டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ தட் இஸ் அகெயின் ஒரு ரொம்ப நல்ல ஒரு டெக்னாலஜி. F-47ல பைலட்டோட சேர்ந்து AI பைலட், கோ பைலட்டாகவும் போக முடியுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா சார் இதில்? AI இன்பில்ட் இதில். ஓகே. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மவுண்ட் ரோட்ல நிற்கிறீங்க, ஒரு 4000-5000 பேர் போகிறாங்க. அதில் யூ காட் 1 ஷாட். 2 செகண்ட் உங்களுக்கு பார்க்க முடியுது. அந்த 5000-6000 பேர் ஓடி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரன்னிங் நடக்குது, மேரத்தான். அதில் ஒரு 3-4 ரெட் ஷர்ட் போட்டு ஓடுறாங்க, ரன்னர்ஸ் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சொன்னேன்னா எண்ணி சொல்லுங்க எவ்வளோ பேர் ஓடினாங்க. இந்த 2 செகண்ட் ஷாட்டில் 1 செகண்டில் சொல்லுங்க எவ்வளோ 2 ரெட் ஷர்ட் இருக்காங்கன்னு. உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா we are not designed like that. ஆனால் AI in less than 0.1 seconds அது ரெட் ஷர்ட்டும் பார்த்துரும், அது மேலே ஒரு பாக்ஸும் போட்டுடும். ஸோ தி டெசிஷன் எடுக்கிற ஒரு ஸ்பீடு இருக்கு இல்லையா,
அது வந்து தட் இஸ் ரியலி ரியலி ஃபாஸ்ட். ஒன்றாவது. ரெண்டாவது, டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் ஃபாஸ்ட் ஆகும் அண்ட் டெசிஷன் ஆக்யூரசி இம்ப்ரூவ் ஆகும். அப்போது தப்பி தவறி நம்ம பாம்பு வேற யார் மேலேயும் போடுற சான்சஸ் ஆர் வெரி வெரி லெஸ். ஸோ இது ரெண்டும் ஒரு டைனமிக் ஃபைட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெக்னாலஜி. இதில் கூடுதலாக ஹைப்பர்சானிக் மிசைல் இன்டகிரேஷனும் இருக்கு இல்லையா F-47ல? ஹைப்பர்சானிக்னா என்ன? ஒலியோடைய 5 மடங்கு வேகத்தில் போகிற மிசைல்ஸ் தான், ஏவுகணைகளை தான் நம்ம வந்து ஹைப்பர்சானிக்னு சொல்கிறோம். இப்போ இருக்கிற ஏவுகணைகள் 2.5-3 மடங்கு, ஒலியோடைய 2.5-3 மடங்கு இவ்வளோதான் போகுது. அடுத்த டெக்னாலஜி வரப்போகிறது வந்து 5 மடங்கு ஸ்பீடில் போகிற ஏவுகணைகள். அந்த 5 மடங்கு ஸ்பீடில் போகிற ஏவுகணைகளை நீங்கள் சுடு தள்ளணும்னா உங்கள் ஏவுகணை வந்து 6-7 மடங்கு இருக்கணும். தட் டெக்னாலஜி இஸ் நாட் தேர். ஸோ இந்த 5 மடங்கு போகிற ஏவுகணைகளை தான் நம்ம ஹைப்பர்சானிக்னு சொல்கிறோம். அந்த 5 மடங்கு, ஒலியோடைய 5 மடங்கு ஸ்பீடாக போகிற இந்த ஏவுகணைகளை சுட்டு தள்ள முடியாத ஒரு சிச்சுவேஷன் இன்னைக்கு. அது ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இதோட வெப்பன் அண்ட் ரேஞ்ச் அப்படின்னா என்ன இது வரைக்கும் தெரிய வந்திருக்கிறதுல நிறைய அவங்க வந்து சொல்லலை. அதை வந்து அவங்க இன்னும் F-47 ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் இல்லைனாலும் இது வரைக்கும் தெரிய வந்ததுலேருந்து அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து சண்டேல மட்டும் இல்லை, டு ஃபைண்ட் ஈஸி ரூட் அதுக்கும் யூஸ் ஆகும். அப்போது ரேஞ்சுன்னு சொல்கிறது ஒரு சண்டை போடுற விமானத்தில் இஸ் நாட் அ இஷ்யூ. ஏன்னா ஏரியல் ரிஃப்யூலிங், ஏர் டு ஏர் ரிஃப்யூலிங் பண்ணி எப்போல்லாம் இந்த ஃபியூல் குறைஞ்சிடுமோ அப்போ வந்து நம்ம போய் ஏர் டு ஏர் ரிஃப்யூலிங் பண்ணி ஃபியூல் எடுத்துகிட்டு, நாங்கள் வந்து ஜாம்நகர் குஜராத்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பாரிஸ் போய் சேர்ந்துடுவோம். எப்படி? துபாய்க்கு மேலே ஒரு ஏர் டு ஏர் ரிஃப்யூலிங் பண்ணிடுவோம். அண்ட் ஓவர் ஏஜென்சி ஒரு ஏர் டு ஏர் ரிஃப்யூலிங் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம போய் சேர்ந்துடுவோம். இறங்காமலே ரீஃபியூலிங் பண்ணிடுவோம். ஆமாம், மேலேயே ஏர் டு ஏர் ரிஃப்யூலிங் பண்ணி. அனதர் திங் இதில் வரப்போகிறதுன்றது டைரக்டட் எனர்ஜி வெப்பன், DWன்னுவாங்க. அதாவது இந்த லேசர் அந்த மாதிரி டைரக்டட் எனர்ஜி வெப்பனும் இதில் வந்து இருக்க போகிறது இந்த 6th ஜெனரேஷன் ஃபைட்டரில். இது பைலட் சென்ட்ரிக்காக இருக்கும், ஆனால் ஆப்ஷனலி மேண்ட் அப்படின்னு உங்கள் ஆர்டிக்கிளில் குறிப்பிட்றீங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? 30-40% மிஷன் வந்து இன்னைக்கு ருட்டீன் மிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இதோடைய ஒரு மெயின் ஒரு சென்டர் இருக்கும். அங்கே தான் நம்ம வந்து மேஜர் ஓவர்ஆலிங்லாம் பண்ண முடியும். நம்ம கார் மாதிரிங்க, சின்ன ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு மெக்கானிக் கொடுத்துட்டு சரி பண்ணிடுவோம். ஏதாவது பெருசான ப்ராப்ளம் இருந்தால் நம்ம வந்து ஷோரூம் கொண்டு போவோம். இல்லை அந்த ஷோரூமுடைய மெயின் ஃபேக்ட்ரி கொண்டு போய் தான் நம்ம சரி பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஏரோப்ளேனுக்கும் இந்த மேஜர் ஓவர்ஆலிங் பண்ணுற இடம் வந்து இந்தியாவில் 1-2 தான் இருக்கும். அப்போது நீங்கள் வந்து ஸ்ரீநகரில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து ஒரு நாசிக் கொண்டு வரணும். அங்கே தான் வந்து இது ஓவர்ஆலிங் பண்ணணும், இல்லை சரி சின்ன ரிப்பேர்லாம் பண்ணணும். அதில் பைலட் கொண்டு வர வேணும்னு இல்லை. இது ஆட்டோமேட்டிக்கலி ஸ்ரீநகர்லேருந்து டேக் ஆஃப் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து இங்கே நாசிக்கில் வந்து லேண்ட் பண்ணிடும். நீங்கள் அது ரிப்பேர்லாம் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு பட்டன் அமுக்கினீங்கன்னா அது ரன்வேல போய் அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகி ஸ்ரீநகர் வந்து சேர்ந்துடும். இதே மாதிரி நிறைய ருட்டீன் மிஷன்ஸ் இருக்குது. நம்ம பார்டர் கிராஸ் பண்ண மாட்டோம். பார்டர் உடைய இந்த பக்கத்திலே இருந்து அவங்க எனிமியோடைய டிரான்ஸ்மிஷன்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்க போர்க்களம் எப்படி அது வந்து ஒரு லோராப்னுவாங்க, லாங் ரேஞ்ச் ஒப்ளிக் ஃபோட்டோகிராஃபி. இந்த ஒப்ளிக்கா ஃபோட்டோகிராஃபி எடுத்து பார்க்கறது, இந்த மாதிரி மிஷன்ஸ்லாம் ரொம்ப ரொட்டீனான மிஷன். இதுக்கு பைலட் தேவையே இல்லை. பைலட்டட் இந்த மாதிரி மிஷன்ஸ்க்கெல்லாம் பைலட் அனுப்பாம நம்ம இதை வந்து தனியாகவே அனுப்ப முடியும். அதுவும் இல்லாமல் ஒரு லாயல் விங்மேன் ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது ஒரு போர் விமானத்தில் பைலட் இருப்பார். அவர் கூட ஒரு 5-6 விமானங்கள் அவருடைய விங்மேன் மாதிரி
ஆனால் அதில் பைலட் இல்லை. அந்த விமானங்களை நம்ம வந்து இந்த கண்டெஸ்டட் ஏரியா, அதாவது நிறைய எனிமி ஏவுகணைகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏரியாவில் நம்ம பைலட் அனுப்ப வேண்டாம். ஓகே. ஆப்ஷனலி பைலட் இல்லாத ஏரோப்ளேனை அந்த ஏரியாவுக்கு புஷ் பண்ணி அனுப்பணும்னா அவங்க சுட்டு தள்ளினாலும் இந்த அபிநந்தன் மாதிரி யாரும் அங்கே வந்து விழுந்து பிடிக்க முடியாது. ஏன்னா பைலட்டே இல்லை அப்படின்னா அந்த ஏரோப்ளேன் கீழே விழுந்தாலும் பைலட் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் இட் பி ஈஸி. இந்த வார் இன்னும் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சார் பைலட் நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து ஒரு மேன்டு ஏர்க்ராஃப்ட் சரியா அல்லது அன்மேண்டாக இருக்கிறது சரியாக இருக்குமா? எந்த சூழலுக்கு அது இருந்தால் சரியாக இருக்கும்னு பார்க்குறீங்க? இல்லை, சூழ்நிலையை பார்த்துட்டு அது நம்ம யூஸ் பண்ணுறது தான் நல்லது. லாயல் விங்மேன் கண்டெஸ்டட் என்வாயன்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகே. ருட்டீன் மிஷன்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல். ஆனால் ஒரு ஒரு ஏரியா அங்கே வந்து நம்ம ஒரு போர்க்களம், அந்த போர்க்களத்தில் நம்ம ட்ரூப்ஸும் இருக்காங்க, எனிமி ட்ரூப்ஸும் இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த செயற்கை நுண்ணறிவுக்கு நம்ம ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ண முடியுமா? அது ஒரு பெரிய ஒரு கேள்வி. ஓகே. அந்த கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கல. ஏன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு செயற்கை நுண்ணறிவு வச்சு இது வரைக்கும் நம்ம இது வரைக்கும் போர் ஆடினது இல்லை. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு ஹியூமன் இருந்து அந்த லாஸ்ட் மினிட் டிசிஷன் ஹியூமன் எடுக்கிறது தான் நல்லது. ஏன்னா ஒன்றாவது எத்திக்ஸ், ரெண்டாவது தப்பித்தவறி நம்பால் மேலே பாம்பு வந்து போய் விழுந்துடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஹியூமன் இன்டர்வென்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொறுத்த வரைக்கும் இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன இது வரைக்கும் ஃபீட் பண்ணப்பட்டதோ, என்ன விஷயங்கள் அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு தான் அந்த டெசிஷனை ஏஐ டூல் எடுக்க முடியும். ஆனால் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷனுங்கிறது ஹியூமன் தான் பண்ண முடியுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அது. அண்ட் எத்திக்ஸ் ஆர் மொராலிட்டி அதிலிருந்தும் இதை கவனிக்க வேண்டியிருக்குன்றீங்க. ஒரு வார் மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லேயும் இந்த எத்திக்கல் ப்ராக்டிசஸ் இருக்கா? அது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? எப்படி நடந்துட்டுருக்கு? ரொம்ப நல்ல கேள்விங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் நான் கார்கில்ல பங்கெடுத்திருக்கேன். இந்த பாலக்கோட்லேயும் நம்ம பங்கெடுத்தோம். பாலக்கோட்டில் நான் தான் டைரக்டர் ஃபார் ஏர் டிஃபென்ஸ். அப்போது இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் ஒரு போரும் இது வரைக்கும் நம்ம போராடினதில்லை எத்திக்ஸ் இல்லாத போர். கார்கில் போரில் நம்ம வந்து நம்ம லைன் கிராஸ் பண்ணக்கூடாது, லைன் ஆஃப் கண்ட்ரோலை கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்தது. யாருமே லைன் ஆஃப் கண்ட்ரோல் கிராஸ் பண்ணலை. நாங்கள் ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், ஆர்மியாக இருக்கட்டும், யாருமே லைன் ஆஃப் கண்ட்ரோலை கிராஸ் பண்ணதே இல்லை. ஏன்னா அது ஒரு எத்திக்ஸ், அது ஒரு ஆர்டர் வந்துச்சு. பிரதமர்கிட்ட இருந்து வந்த ஒரு ஆர்டரை நம்ம வந்து 100% ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எனிமி பண்ணுவானா இல்லையா ஐ டோன்ட் நோ. ஆனால் எத்திக்ஸ்லேருந்து போராடி அந்த போரை ஜெயிச்சாதான் நம்ம இந்தியான்றது காலர் மேலே வச்சு சொல்ல முடியும். செயற்கை நுண்ணறிவு அண்ட் மனித இயந்திர குழு இந்த ரெண்டுமே ஒன்றா போனால் தான் நல்லது. செயற்கை நுண்ணறிவு மட்டும் இல்லை, மனித இயந்திர தாட் ப்ராசஸை மட்டும் வச்சு இன்னைக்கு இந்த ஃபியூச்சர் வார்ஃபேர் நம்ம வந்து பண்ண முடியாது. ரெண்டுமே ஒரு டீமாக இருக்கணும். ஓகே. இப்போ F-47 6th ஜென்ரேஷன் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அமெரிக்கா வந்து சொல்கிறாங்க, கிளைம் பண்ணுறாங்க எங்களோட தான் தி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. சைனாவும் இதே போல் ஒரு டெஸ்டிங்கில் இருக்காங்க. அவங்களும் 6th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் உருவாக்குறாங்களா? அவங்களோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குது? சைனாலேருந்து வர்ற இன்ஃபர்மேஷன், சைனீஸ் கவர்மெண்ட் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்த்து படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சைனாவிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபர்மேஷன் வெளியில் வராது. ஒரு அயன் கர்டன் மாதிரின்னு வச்சுக்கோங்க, இந்த USSR மாதிரி. ஸோ அவங்க என்ன சொன்னாங்களோ அதை வச்சு நான் பார்த்ததில் சைனீஸ் டெக்னாலஜி ஒரு 5 to 10 வருஷம் வெஸ்டர்ன் டெக்னாலஜிக்கு பின்னால். ஆப்ஷனலி பைலட்டட் இது வரைக்கும் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணலை இன்னும். வேறஸ் நீங்கள் வெஸ்டர்ன் டெக்னாலஜியில் பார்த்தீங்க, அமெரிக்கன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா F-16 ஆப்ஷனலி பைலட்டடாக ஆயிரக்கணக்கான ஃப்ளைட் பண்ணியிருக்கு. 15 வருஷம் 20 வருஷமாக அவங்க வந்து ஆப்ஷனலி பைலட்டட் டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணிட்டு அதை வந்து பாலிஷ் பண்ணிட்டு இருக்காங்க.
அதே மாதிரி இந்த செயற்கை நுண்ணறிவும் இந்த மனித இயந்திர குழுவும், தட் இஸ் மேன் அன்மேன்ட் அண்ட் ஏஐ ஹியூமன் ம். டீமிங்னு சொல்லுவோம். இந்த டீமிங்கையும் அவங்க வந்து வார் கேமும் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை வச்சு அதை யூஸும் பண்ணி அதை ஒரு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து நல்ல ஒரு டெக்னாலஜியாக மாற்றிருக்காங்க. இது ஸோ இந்த செயற்கை நுண்ணறிவு மனித இயந்திர குழுவும் இந்த மல்டி டொமைன் கட்டளை மற்றும் கட்டுப்பாடு, தட் இஸ் MDC2, ம். இது ரெண்டும் தே ஆர் லைக் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். Okay. இது ரெண்டும் ஒன்றா போகணும். இது வந்து ஒரு ரெண்டு வீல் மாதிரி, ஒரு வீல் சைஸ் பெருசு, ஒரு வீல் சைஸ் சின்னதுன்னா வண்டி ஒரு ஒரு இன்னொரு வழிக்கு போகும். ஸோ இது ரெண்டும் ஒரே இன் யூனிசன் ம். ஒன்றா வேலை செஞ்சாதான் இந்த போர்க்காலத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், இல்லைன்னா வெற்றி கிடைக்காது. இந்த தந்திரத்தில் இன்னும் அவங்க வந்து இன்னும் they have not shown any ஓகே. progress. ரைட். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இந்தியா இந்த இந்த ரெண்டு டெக்னாலஜியில் சைனாவோடைய மேலே இருக்குன்னு சொல்ல முடியும். ஓ. ஏன்னா நம்ம வந்து அதிகம் இந்த மாதிரி டெண்டராக போட மாட்டோம். ம். ஆனால் வந்து நம்மளும் இந்தியாவும் இந்த 6th ஜென்ரேஷன் டெக்னாலஜியில் குவாய்ட்லி நம்ம வந்து DRDOலையும் HALலையும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். யூரோப்பியன் கன்சார்ஷியம் மாதிரியான சிலரும் 6th ஜென்ரேஷன் டெக்னாலஜிக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. சில ஐரோப்பிய நாடுகள் 6th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை நோக்கின அதுக்கான முயற்சிகள் இருக்கிறாங்க. ரஷ்யா எப்படி இருக்குது? ரஷ்யாவோட MiG-41லாம் அதில் என்ன என்ன டெக்னாலஜியில் இருக்குது? அதோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது? ஏன்னா ஒரு காலத்தில் சோவியத் யூனியனாக இருக்கும்போது அமெரிக்காவும் சோவியத் யூனியன் தான் அந்த பவர் ஸ்ட்ரகிளில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இதில் இருந்தவங்க. இப்போவும் ரஷ்யா வந்து கொஞ்சம் தொடர்ச்சியாக அந்த முயற்சிகளை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு செய்திகள் வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த லாஸ்ட் 3 வருஷம் ரஷ்யா வந்து இந்த ரஷ்யா யுக்ரைன் வார்லேயே மாட்டிக்கிட்டு ஒரு டெக்னாலஜியில் they have not shown anything last 3 years. இந்த யுக்ரைன் ரஷ்யா வார் காரணம் அவங்களுடைய 6th ஜென்ரேஷன் மூவ்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோ ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒன்றாவது அவங்களுடைய எல்லா முயற்சியும் மேக்ஸிமம் சர்னிங் அவுட் ஆஃப் வெப்பன், எவ்வளோ சீக்கிரமாக வெப்பன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அந்த லெவலில் இருக்காங்க இப்போ. அதனால் அவங்களுடைய R&D டிபார்ட்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டவுன் ஆயிடுச்சு. ஓகே. ஒன்றாவது. ரெண்டாவது, சாஃப்ட்வேர் டெக்னாலஜியில் ரஷ்யா எப்போவுமே இந்த ஃபோர் ஃப்ரண்ட் நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா சாஃப்ட்வேர் டெக்னாலஜி அவங்களது எப்போவுமே வெஸ்டர்ன் டெக்னாலஜிக்கு இன்னைக்கு சொல்ல போனீங்கன்னா இந்தியாவுக்கும் பின்னால் தான் இருக்காங்க அவங்க சாஃப்ட்வேர் டெக்னாலஜியில். அண்ட் 6th ஜென்ரேஷன் ஃபைட்டர் இஸ் ஆல் அபவுட் சாஃப்ட்வேர். அது வந்து செயற்கை நுண்ணறிவாக இருக்கட்டும், இல்லை இந்த மல்டி டொமைன் கட்டளை மற்றும் கட்டுப்பாடு இருக்கட்டும், இதெல்லாம் சாஃப்ட்வேர் ட்ரிவன். அண்டு அதில் வந்து வெஸ்ட் அமெரிக்கா, இந்தியா அண்ட் வெஸ்ட்லேயும் இந்த சாஃப்ட்வேரில் முன்னணியில் இருக்கவங்க இந்தியன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் பார்க்க போனீங்கன்னா இந்த 6th ஜென்ரேஷன் ஃபைட்டர் 2030 2035 வரைக்கும் வரும்போது நம்பர் 1ல டெஃபினெட்லி US இருக்கும். ஆனால் நம்பர் 2ல சைனா இல்லை யூரோப் இருக்கிற வாய்ப்பு குறைவு, இந்தியா இருக்கிற வாய்ப்பு தான் கொஞ்சம் அதிகம். அதுக்கான முயற்சிகளில் நாம் இருக்கோம். இப்போ HALஓ ஆர் மற்ற நிறுவனங்களோ இப்போ 6வது தலைமுறை போர் விமானங்களை தயாரிப்பதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் விரைவில் இருக்கும்னு சொல்கிறீங்க இப்போ? ஆமாம், பில்குல். ஓ, ஓகே. அப்புறம் நீங்கள் உங்கள் ஆர்டிக்கலில் ஒரு அழகான ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருந்தீங்க. அதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். அதில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு ரா த்ரில் ஆஃப் அனலாக் டாக் ஃபைட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆஸ் அ பைலட்டாக நீங்கள் அதை வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை எப்படி பார்க்குறீங்க? நான் ரொம்ப லக்கிங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா நான் MiG-21 ஃப்ளை பண்ணேன். இந்த MiG-21ல ஒன்றுமே கிடையாது. MiG-21ல வெறும் த்ராட்டில் இருக்கு, ஒரு குச்சி, ஒரு ஸ்டிக் இருக்கு. ஸோ ஒரு ரா ஃப்ளைங் பண்ணி அங்கேருந்து நான் 4th ஜென்ரேஷன் ஃபைட்டரில் போனேன், மிராஜ் 2000. மிராஜ் 2000ல நிறைய டெக்னாலஜி, ஆட்டோ பைலட், டெசிஷன் மேக்கிங் டூல்ஸ், நிறைய டெக்னாலஜி. ஸோ அந்த சமயத்தில் வந்து வார் ஃபைட்டிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெக்னாலஜி. ஸோ அதனால நம்ம வந்து கார்கில்ல நிறைய ஆக்யூரேட்டாக பாம்பிங் பண்ண முடிஞ்சது. கார்கில் நம்ம வந்து 14-15 நியூஸ் நாளில் முடித்தோன்னா அதோடைய ஒரே ஒரு ரீசன்
மிராஸ் 2000 தான். ஓகே. ஆனால் ஆஸ் அ பைலட் அதை ஃப்ளைங் பண்ணுறது என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு MiG-21 தான் பிடிக்கும். ஏன்னா ஒரு ரா ஃப்ளையிங் ஹாப்பினஸ் இருக்கு இல்லையா, ஓகே. அது இந்த நியூ ஜென்ரேஷன் ஃபைட்டர்ஸில் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம் அது உங்களுக்கு என்ன செய்யணும்னா அது செய்ய விடாது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் மிராஸ் 2000 ஒரு ஸ்பீடு மேக்ஸிமம் ஸ்பீடு கொடுத்துருக்கிற மேக்ஸிமம் ஸ்பீடு வரைக்கும் தான் நீங்கள் போக முடியும். போரில் அது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகணும்னு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா அது போக விடாது உங்களை, ஓகே. அங்கேயே நிறுத்திடும். ஆனால் MiG-21 அப்படி கிடையாது. ம். நீங்கள் எவ்வளோ புஷ் பண்ணுறீங்களோ அவ்வளோ அது போகும். ரைட். போரில் சில சமயம் அந்த டிசைன் பேராமீட்டரையும் கூடி போக வேண்டிய ரிக்குவயர்மெண்ட் இருக்கலாம். அந்த சமயத்தில் MiG-21 அது உங்களுக்கு பெர்மிஷன் தரும். ஓகே. நியூ ஜென்ரேஷன் ஃபைட்டர் உங்களுக்கு அந்த பெர்மிஷன் தராது. ஓகே. ஸோ இட் இஸ். ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற ஃபைட்டர் பைலட்ஸ் ஓல்டு ஜென்ரேஷன் பறந்ததே கிடையாது. ஓகே. ஸோ அவங்களுக்கு மேபி இது ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும்னு எனக்கு தோணலை. ஓகே. ஓகே. நீங்கள் சொல்கிறது ஒரு நாஸ்டாலஜிக்காக சில விஷயங்களை பார்க்க முடியுது. சரி, இப்போ அமெரிக்காலேயே வந்து F-15, F-16 இந்த மாதிரியான ஃபைட்டர் ஜெட்ஸ்லேருந்து அவங்க F-18, F-22 வரைக்கும் வந்தாங்க. இப்போது F-47 அப்படின்னு வரும்போது இந்த சேஞ்ச் ஓவரை நீங்கள் ஒரு விதமாக குறிப்பிட்றீங்க. நம்மளுடைய பழைய டெலிஃபோனையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனும் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த ஒரு டெக்னாலஜி இதில் என்னெல்லாம் அடாப்ட் ஆகிருக்குங்கிறத அப்படி அழகாக சொல்லியிருந்தீங்க. அது நீங்களும் நானும் அந்த ஓல்டு டெலிஃபோன், அந்த ரொட்டேட்டிங் டெலிஃபோன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஜென்ரேஷன் இந்த ரொட்டேட்டிங் டெலிஃபோனே பார்த்ததில்லை. என்னுடைய மகளுக்கு ஒரு நாள் நான் இந்த ஃபோனை காட்டி கொடுத்தேன். அவள் வந்து மேலே இங்கேயும் பார்க்குறா. அவரு சொன்ன வாட் இஸ் திஸ்ன்றா என்ன கேட்டேன். ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் அந்த ரிங்டோன் மட்டும் இருக்குது. ஓல்டு டெலிஃபோனோட ரிங்டோன் மட்டும் நம்ம கேட்கலாம். ஆமாம். ஸோ இந்த செயற்கை நுண்ணறிவு இருக்கு இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது ஒரு காலத்தில் வந்து ரொம்ப ப்ரோக்ரஸ் ஆகி இட் வில் மேக் யூ ரிடண்டன்ட். ஃபைட்டர் பைலட் வேணான்னு சொல்லும். அது ஒரு நாளைக்கு அதே சொல்லும், ஏன் இந்த மனுஷனை உட்கார வச்சுருக்கீங்க இங்கே, அவனை எடுத்து வெளியில் போடுங்க, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஓகே. ஸோ ஏஜ் ஆஃப் த மெஷின் இஸ் ஹியர் ஆல்ரெடி. நம்ம R&Dயை பொறுத்த வரைக்கும் நாம் எவ்வளோ தூரத்தில் இருக்கோம் சார்? இப்போ எஸ்பெஷலி ஆன் திஸ் HAL இருக்காங்க, மற்றவங்களும் இருக்காங்க. இந்த ஏரியாவில் நம்ம வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட்டோ அல்லது மற்ற விஷயங்கள்லையோ நம்மளோட ரிசர்ச்சுங்கிறது எவ்வளோ தூரம் இருக்குது? நாம் இன்னும் அதில் எவ்வளோ தூரம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கா, அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கா, அல்லது மேன் பவர் நம்ம இங்கேருந்து ஒரு மனித வளத்தை உருவாக்கணுமா? அந்த துறை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? நல்ல என்ஜினியர்ஸும் நல்ல கோடர்ஸும் இவங்களுக்கு HAL, எஸ்பெஷலி HAL அண்ட் DRDO, இதில் வந்து மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், அண்ட் செகண்ட் வந்து தமிழ்நாடு. ஸோ நம்ம சவுத் இண்டியன் பசங்க எஸ்பெஷலி தே ஆர் வெரி குட் கோடர்ஸ். ஒன்றாவது. ரெண்டாவது, அவங்களுக்கு வெளியூர் போகணுன்னு ஒரு ஆசையும் இருக்குது. அதனால் இந்த பிரெயின் ட்ரெயின் ஆகிறதுனால நம்ம ஸ்பீட் ஆஃப் கேச்சிங் அப் வித் டெக்னாலஜி கொஞ்சம் ஸ்லோ. ஒன்றாவது. ரெண்டாவது, மணி. நம்ம பட்ஜெட் வந்து இஸ் ஓன்லி 1/100 ஆஃப் அமெரிக்காஸ் பட்ஜெட் R&D. 100. நிறைய இந்தியாவுடைய ஆராய்ச்சியும் அதிகரித்திருக்கிறது. அண்ட் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக நமக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 6th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸ் உருவாக்குற அந்த டெக்னாலஜியை உருவாக்குறதுலன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஒரு முக்கியமான நிறைய தகவல்களை கூட பகிர்ந்திருக்கீங்க. இந்த F-47 தொடங்கினாலும் கூட ரஷ்யா, சீனா, ஜியோ பாலிட்டிக்ஸ் தொட்டு எல்லாருடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்னு வரைக்கும் பேசியிருக்கோம். உங்களோட ஆர்டிக்கிளோட கன்க்ளூஷன் தான் எனக்கும் சொல்லி நிறைவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இந்த the next chapter in air warfare, a chapter where supremacy will be measured not just in speed or stealth but in the seamless orchestration of every element of war. அது ரொம்ப every element of war. எஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து அது ஒரு பைலட்டாக நீங்கள் அதை எப்படி ரசித்து எழுதிருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. அது என்ன விதமாலாம் அடுத்தடுத்த இதை வந்து டெவலப்மெண்ட்ஸை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுலேருந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். உங்களுடைய கருத்துக்களுக்கும் வருகை பெறுக்கும் மிக்க நன்றி.
நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.